Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் ஃபயர்பேஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ விஸ்வல் ஸ்டுடியோ கோட் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினலில் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபயர்பேஸ்னால் என்னென்னு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ரியல் டைம் டேட்டாபேஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா நீங்கள் ரியல் டைமாக டேட்டாபேஸ் வேணும்னா நீங்கள் ஃபயர்பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ console.firebase.google.com நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபயர்பேஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ கமாண்ட் வந்து ஃப்ளட்டர் க்ரியேட், உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னென்ன போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபயர்பேஸ் டுட்டோரியல் அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் ஃபயர்பேஸ் டுட்டோரியல் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்பேஸ் நாட் ஃபயர்பேஸ் ஃப்ளட்டர் ஆப் க்ரியேட் ஆகிடும். ஸோ சிடி போட்டு நீங்கள் நம்ம க்ரியேட் பண்ண ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கமாண்ட் வந்து நம்ம கரண்ட் ப்ராஜெக்டை வந்து மேப் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் main.dot ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெயின் ஃபைல் தான் நமக்கு வந்து ஃப்ளட்டர் ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் டீபக் ப்ரொஃபைல் அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜு, அந்த ஹோம் பேஜ் என்ன எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இது டெமோ ஆப்புன்றனா இதில் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஆட் கொடுத்துட்டு நம்ம ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம கன்சோலில். ஸோ இந்த எனேபிள் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் வந்து அந்த டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தேவையில்லை இப்போதைக்கு, ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அது க்ரியேட் ஆக ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். ஓகே, கண்டினியூ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ஆண்ட்ராய்டு, iOS, ஃப்ளட்டர், யூனிட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளட்டர் ஆப் பண்ணாலும் ஃப்ளட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணுன்றது போடுறது. ஸோ ஃப்ளட்டர் ஃபயர் CLI வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபயர்பேஸ் CLI அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம விண்டோஸ் செலக்ட் பண்ணால் அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ஸ்டாண்டலோன், பைனரி அண்ட் NPM. ஸோ இதில் வந்து நம்ம NPM யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ NPMக்கு வந்து நம்ம Node.js தேவை. ஸோ நம்ம லேட்டஸ்ட் LTS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து டேரெக்டாக போயிட்டு x64 டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெர்மினல் CMD ஓப்பன் பண்ணிக்கலாம். Node-v கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வெர்ஷன் இன்ஸ்டால்டு வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சா நோடு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நோடு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ளட்டர் SDK வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டரோட ஓகே இங்கே பாருங்கள் NPM ஃபயர்பேஸ் டூல்ஸ் இதை வந்து நம்ம டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து குளோபலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அதனால தான் அந்த -G போட்டிருக்கோம். குளோபலில் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்டில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ டு லாகின் அண்ட் டெஸ்ட் சேவ். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபயர்பேஸை லாகின் பண்ணணும் நம்ம கமெண்ட் லைனில். ஸோ அதுக்கு வந்து இதுதான் கமாண்டு. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் லாகின் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு லாகின் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ரெடி லாகின் எக்ஸிஸ்டிங் அந்த மாதிரி காட்டும். இல்லைன்னா நமக்கு வந்து க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ க்ரோம் ஓப்பன் ஆகி ஆத்தன்டிகேஷன் கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் அளவு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிஎல்ஐயில் லாகின் ஆகிடும். ஸோ இந்த ஃபயர்பேஸ் டூல் இன்ஸ்டால் ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் லாகின் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு லோக்கலாக ஒரு டிவைஸ் வந்து எமுலேட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீபக் கொடுத்தோன்னா நம்ம அந்த டிவைஸில் தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ இதுதான் எமுலேட்டர் டிவைஸ். ஸோ இது நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இங்கே காட்டும் கீழே டிவைசஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிராடல் பண்ணி கொடுக்கும்போது லைக் டீபக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பில்ட் ஆகிறதுக்கு. பட் பில்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த எமுலேட்டட் டிவைஸில் அந்த அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர்பேஸ் எதுவுமே ஆட் பண்ணல, சிம்பிளாக வந்து நம்ம டெமோ ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ரெண்டுமே டைம் ஆகுது, கான்ஃபிடண்ட்டாக ரன் ஆகுதுல்ல. ஓகே, இதே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபயர்பேஸ் லாகின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபயர்பேஸ் லாகின் போட்டுட்டு என்டர் கொடுத்தோம். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் செக் பண்ணும். ஸோ லாகின் ஆல்ரெடி இருக்கா இல்லையா. ஸோ ஆல்ரெடி இல்லைன்னா ப்ராம்ப்ட் வந்து கேட்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் காட்டுது, அதனால நான் இஷ்யூ. இதுவே வந்து லாகின் ஆகலைன்னா க்ரோமில் வந்து உங்களுக்கு ஆத்தன்டிகேஷனுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணனால நம்மளோட ப்ராஜெக்ட் லிஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டு போட்டோம்னா நமக்கு என்னென்ன கிரியேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றது காட்டும். ஸோ பாருங்கள், ஸோ நமக்கு 2 ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த 2 ப்ராஜெக்ட்டுமே காட்டுது. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இதை நம்ம வந்து விஎஸ் கோடில் டெர்மினலில் இதை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இந்த டெமோ ஆப்பு. ஸோ வித்தவுட் எனி ஃபயர்பேஸ் இன்டெகிரேஷன் இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஃபயர்பேஸ் சிஎல்ஐ வந்து குளோபலாக ஆக்டிவ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ நமக்கு இந்த டெர்மினலில் ஒர்க் ஆகும் ஃபயர்பேஸ். ஸோ நம்ம கான்ஃபிகர் கொடுத்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஐடி இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கமாண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா main.dot ஃபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணுறப்போ புதுசாக ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும், என்னென்ன டிவைசஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வேணும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா செலக்ட் அன்செலக்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஆண்ட்ராய்டு வெப்புக்கு மூவ் பண்ணலாம். ஸோ iOS macOS அன்செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். வெப்புமே அன்செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆண்ட்ராய்டு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுதான் இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம மெயின் டாட் ஃபைலில் வந்து இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிபெண்டன்சி இல்லை, ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபயர்பேஸ் கோர். ஸோ ஆட் ஃபயர்பேஸ் கோர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிபெண்டன்சி ரீசால்வ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எதாவது காட்டாது. ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுதான் வந்து ஜென்ரேட் ஆன ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஐடி, ஆப் கீ, மெசேஜ் ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்து ஃப்ளட்டரோட ஃபயர்பேஸோட ஜென்ரேட்டர் ஃபைல். ஸோ இப்போ நம்ம இந்த 2 லைனை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபயர்பேஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அசைன் கவேட் கமெண்ட்டில் இருக்குனால அசைன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் ஃபயர்பேஸை. ஸோ இந்த லைன் ஆட் பண்ணிட்டு உங்களால் அப்ளிகேஷனில் ரன் பண்ண முடிஞ்சுன்னு நீங்கள் ஃபயர்பேஸோட கனெக்ட் பண்ணிட்டீங்க, கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க.
அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டீபக் கொடுத்துருக்கு. ஸோ டீபக் மேபி எதாவது எரர் கூட வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூகுள் சர்வீஸ் .json அப்புறமேட்டு கீழே மெயின் டாட் ஃபைலுக்கு மேலே இருக்க ஃபயர்பேஸ் ஆப்ஷன் டாட் அந்த ஃபைல் 2 ஃபைலுமே வந்து இப்போ ஜென்ரேட் ஆனது. ஆஃப்டர் இந்த கான்ஃபிக் ரன் பண்ணாங்க அது இப்போ. ஓகே, நமக்கு லான்ச் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு விஎம் சர்வர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நமக்கு எதாவது வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து சர்வீஸ் பைண்டிங் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், widget ஃபியூச்சர் பைண்டிங் அண்ட் என்ஷூர் இனிஷியலைஸ் இதை வந்து ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணணும். மேபி ஒர்க் ஆகும். செமிகோலன் யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே பாத்தில் வந்து ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்பிஎம்மோட பாத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணலைன்னா உங்களோட சிஎம்டியில் ஒர்க் ஆகுது. ஸோ மறக்காமல் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேம் பார்த்து தான் இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம். ஸோ டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சியில் உங்கள் யூசரில் போயிட்டு உங்கள் நேம் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஹிடன் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஷோவில் ஹிடன் ஐட்டம்ஸ்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சில இது வந்து ஹிடனில் இருக்கும். ஸோ நீங்கள் யூசர்ஸில் போட்டு அந்த இதில் வந்து உங்கள் யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆப் டேட்டா வந்து ஹிடன். ஸோ மறுபடியும் அதுக்குள்ளே ரொம்பவே அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்பிஎம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பார்த்தது வந்து நீங்கள் என்வரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபயர்பேஸ் கன்சோல் சேல் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ நியூ கொடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ வந்து ஃபயர்பேஸ் இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த விஷயமும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபயர்பேஸில் உள்ள ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டவுட்ஸ் என்ன இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உங்களுக்கு இந்த நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.